சாக்கு பையை கொடுத்து உணவு கொடுக்காமல் கழிவறை வசதி இல்லாத சிறைச்சாலையில் அடைத்து அந்த மாதிரிலாம் துன்புறுத்துறாங்க. அவர் வெளியில வந்த பொழுது கூட சரியாக அப்ப இருந்த அந்த காஞ்சி முதற்கொண்டு ஒரு மாறுபட்ட கருத்தை தான் அவர் மீது செலுத்தினாங்க. இதெல்லாம் வரலாற்றை படித்து பார்க்கும்போது தெரிகிறது. ஆனா அவருடைய நோக்கம் இவருடைய நோக்கம் எல்லாமே ஒரே நோக்கம் தான். இந்திய சுதந்திரம் அடைய வேண்டும், ஆங்கில ஆட்சியிலிருந்து விடுபட வேண்டும், நம்ம தன்னிச்சையாக செயல்பட வேண்டும் அப்படிங்கிறதுல எல்லா சுதந்திர போராட்ட வீரர்களும் வைராக்கியமாக இருந்தாங்க. அந்த வகையில எவ்வளவோ கஷ்டப்பட்டு பாடுபட்டு பல போராட்ட நடவடிக்கைகளை எடுத்து இன்னைக்கு சுதந்திரம் அடைந்து கிட்டத்தட்ட 80 வருடம் ஆகிவிட்டது. ஒவ்வொரு நாட்டிலையும் சுதந்திரத்தை கொண்டாடுறாங்க. மிகப்பெரிய வல்லரசான அமெரிக்காவிலையும் கொண்டாடுறாங்க, ரஷ்யாவிலையும் கொண்டாடுறாங்க, நம் நாட்டிலையும் கொண்டாடப்படுகிறது. இன்றைய தினத்தில் நம்மெல்லாம் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும். எப்படி சுதந்திரமாக நம்ம செயல்படுகின்றோமோ அந்த அளவில் நம்முடைய படிப்பில் உயர்ந்து நம்ம சுதந்திரமாக இருக்கணும். நிறைய சம்பாதிக்கணும் அடிக்கடி சொல்வதுதான். கல்வி ஒன்று தான் அதுக்கு ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்பை அந்த கயிறை நல்லா பயன்படுத்தி நன்கு படித்து நல்ல பதவிகள் போயிட்டு உங்களை நீங்களே உயர்த்திக் கொள்ள வேண்டும். உங்கள் மூலம் உங்களுடைய குடும்பம், உங்களுடைய தாய் தகப்பனார் மகிழ்ச்சி அடைவாங்க, உங்களுடைய சகோதரர்கள் மகிழ்ச்சி அடைவாங்க, பெரியவங்க மகிழ்ச்சி அடைவாங்க. அதுதான் நீ செய்ய வேண்டிய செயல். இதெல்லாம் செஞ்சுட்டோம் அப்படின்னா உண்மையான சுதந்திரம் அப்படிங்கிறது நம்ம கிடைத்த மாதிரி. முதல்ல தனிப்பட்ட அந்த சுதந்திரம் கிடைக்கட்டும், பொருளாதார நிலையில் இருக்கட்டும், மற்ற சமூக நிலையில் இருக்கட்டும், எல்லா நிலையிலையும் அந்த உயர்ந்த இடத்தை பெறணும் அப்படின்னா ஒவ்வொரு இளைய தலைமுறையினரான நீங்கள் தான் நம்பிக்கையோடு செயல்படணும். எந்த ஒரு காரியத்தையும் நல்ல படித்து நல்ல புரிந்து கொண்டு உங்கள் குடும்பத்தை பற்றி, நம்முடைய சமுதாயத்தை பற்றி, நம் நாட்டை பற்றி நல்ல தெரிந்து கொண்டு அதன் மாதிரி நீங்கள் செயல்பட்டு உங்களுடைய பங்களிப்பினை செய்யணும். சரியா? சென்ற வருடம் நம்ம பள்ளியில் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவ செல்வங்கள் நல்ல ரிசல்ட்டை பெற்று கொடுத்தாங்க. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த 7.5% இதில் நல்ல கல்லூரியில் இடம் கிடைத்திருக்கிறது. கைதட்டலாமே. மருத்துவக் கல்லூரி இடம் கிடைக்கும் நான் பார்த்தேன், அது சரியாக அமையலை. இன்னும் இந்த ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ் இந்த மாதிரி மற்ற மத்திய அரசு பணிகள்லையும் நீங்கள் கவனம் செலுத்தணும். நிறையா பயிற்சிகள் பெறணும், நல்லா படிக்கணும். சரியா? ஒரு தமிழ் பெண் கூலி தொழிலாளிகளுடைய மகள் மணிப்பூரில் 27 வயசு தான். அவங்க ஐஏஎஸ் ஆகியிருக்கிறாங்க. மிக்க பெருமையாக இருக்கு. பார்த்தீங்கன்னா பெண் பிள்ளைகள் நிறைய படித்து பெரிய பெரிய பதவியில் வர்றாங்க. ஏன் நீங்கள் வரக்கூடாது? இதெல்லாம் மனசில் எழ வேண்டிய கேள்வி. உங்களுக்கு நீங்களே கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும். அதுக்கு பதில் நீங்கள் தான் சொல்லணும். உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. வாய்ப்புகளை பயன்படுத்தி நல்லா படித்து நல்ல பிள்ளையாக அந்த சமுதாயத்துக்கு வர வேண்டும் என்று வாழ்த்தி அனைவருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைகளை நன்றி. வணக்கம். தலைமை ஆசிரியர் கூறியதைப் போல சும்மா கிடைத்ததா சுதந்திரம் என்று சொல்லுவாங்க. சுதந்திரம் என்பது சும்மா கிடைக்கவில்லை. பல தலைவர்களுடைய போராட்டங்கள், பல இளைஞர்கள் சிந்திய இரத்தங்கள், இவர்களின் மூலமாக கிடைத்ததுதான் இந்த சுதந்திரம். அப்படிப்பட்ட சுதந்திரத்தை நாம் பேணி காக்க வேண்டும். நீங்கள் எல்லாம் படித்திருப்பீர்கள் பகத்சிங் என்பவரை பற்றி.